அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் அமைந்துள்ள விஜிபி தீம் பார்க் மீது அடுக்கடுக்காக புகார்கள் முன்வைக்கப்படுகிறது. விஜிபியில் அதிக விலையில் குடிநீர் விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விஜிபி தீம் பார்க் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது? அந்த நிர்வாகம் என்ன சொல்கிறது? வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த விஜிபி யுனிவர்சல் கிங்டம் மீது காவல் நிலையத்தில் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணலி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் நேற்றைய தினம் குடும்பத்துடன் அங்கு சென்றிருக்கிறார். அங்கே உள்ளே முறையான வசதிகள் எதுவும் இல்லை என்ற குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருக்கு 950 ரூபாய் வீதம் கொடுத்து குடும்பத்துடன் சென்றிருந்த ஒரு சூழல்ல முறையான குடிநீர் வசதி இல்லை. ஒரே ஒரு இடத்துலதான், அவ்வளவு பெரிய இடத்துல ஒரே ஒரு இடத்துலதான் குடிநீர் வசதி இருக்கிறது. அதுவும் வரிசையில் நின்று குடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக அந்த புகாரானது எழுந்திருக்கிறது. மேலும் நிறைய கேம்ஸ், அதாவது சாகச சவாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கேம்ஸ் ஆனது இயங்கவில்லை என்றும் கூட அவர் ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்மளால பார்க்க முடியுது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே முறையான கழிவறை வசதிகள் இல்லை என்றும் கூட காவல் நிலைய புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் உணவானது மோசமாக இருப்பதாகவும், மேலும் அந்த சமையல் அறை அசுத்தமாக இருப்பதாகவும் அவர் புகார் எழுப்பியிருக்கிறார். உள்ளே சுகாதாரமற்ற ஒரு சூழலானது இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி ஒருவருக்கு 950 ரூபாய், அதாவது இது பேசிக் விலை என்று சொல்லக்கூடிய நிலையில இவ்வளவு விலை கொடுத்து உள்ளே சென்றால் அங்கு உள்ள இது மாதிரியான பல பிரச்சனைகள், நிறைய குறைபாடுகள் இருப்பதாக அந்த புகாரானது எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.